ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தினருக்கு ரமலான் மாதத்தில் 5 விஷயங்கள் பிரத்தியேகமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை முன்னுள்ள எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படவில்லை. முதலாவது, நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹு தாலாவிடம் கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உள்ளதாக இருப்பது. இரண்டாவது, நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவது. மூன்றாவது, அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுவது. அல்லாஹு தாலா அந்த சொர்க்கத்திடம், என்னுடைய நல்லடியார்கள் தங்களை விட்டும் உலக துன்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு விரைவில் உன்னிடம் வரவிருக்கிறார்கள் என்று கூறுகிறான். நான்காவது, அட்டூழியம் புரியும் சைத்தான்கள் அந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. அவை ரமலான் அல்லாத மாதங்களில் எந்த தீமைகளில் பிரவேசித்தனவோ அவ்விதமான தீமைகளில் ரமலான் மாதத்தில் பிரவேசிக்க முடிவதில்லை. ஐந்தாவது, ரமலான் மாதத்தில் கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியபோது, யா ரசூலல்லாஹ், பாவ மன்னிப்பு வழங்கப்பெறும் அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவா என சஹாபாக்கள் கேட்டனர். இல்லை, எனினும் ஒரு வேலைக்காரருக்கு கூலி வழங்கப்படுவது வேலையை அவர் முடித்த போதுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள்.